உங்களை லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். உங்களுக்கு ஒரு சிறந்த ப்ராடக்ட் வாங்க வேண்டும் என்றால் ஜென் ரிவ்யூஸ் வெப்சைட்டுக்குள்ளே போய் ரிவ்யூஸ் பார்த்துவிட்டு வாங்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இதுக்கு முன்னாடி ஆரி கிளாஸு 2 கிளாஸ் எடுத்திருக்கோம். அதில் ஒன்றில் ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் காட்டி போட்டிருந்தோம். அடுத்து 2வது செயின் ஸ்டிச்சு எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டியிருந்தோம். இப்போ இது 3வது பீடு. இந்த மாதிரி கோல்டன் பீடு மாதிரி இந்த மாதிரி பீடு எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரேமை நல்லா இந்த மாதிரி நல்லா டைட்டாக மாட்டிக்கோங்க. மாட்டிக்கிட்டு அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த செயின் ஸ்டிச்சில் நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிடணும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்ட பிறகு இந்த நூலை நல்லா இழுத்து எடுத்துட்டு இந்த பீடிலிருந்து இந்த ஊசியோட முனையை வச்சு இந்த பீடை எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒன்றா நீங்கள் படித்தா போதும். இந்த மாதிரி ஒரு பீடு மட்டும் எடுத்துருக்கோமா, எடுத்துட்டு அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ஊசியை நம்ம எப்பயும் போல தான் இந்த ஊசியோட முனை மேல் பகுதி இருக்கணும். இப்படி நீங்கள் பிடிச்சிக்கிடணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்படி செங்குத்தாக நீங்கள் தூக்குனீங்கன்னா, செங்குத்தாக தூக்கிட்டு இதை கையால் விரலை வச்சு தள்ளி விடணும். தள்ளி விட்டிங்கன்னா அந்த இது கீழே போயிடும். கீழே போன பிறகு நீங்கள் பழையபடி எப்பயும் போல் அது பக்கத்திலே குத்துற மாதிரி குத்தி இந்த மாதிரி எடுத்து டைட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோம். அடுத்து திருப்பி இந்த நூலை இழுத்த பிறகு இதே மாதிரி தான் திருப்பி இந்த பாசியை நம்ம ஊசி வச்சியே எடுக்கணும். ஊசி வச்சு இந்த துவாரத்தில் குத்துனீங்கன்னா அது தன்னால் அப்படியே இந்த ஊசிக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோமா, எடுத்துக்கிட்டு அடுத்து இங்கே பாருங்கள், திருப்பி நம்ம நல்லா செங்குத்தாக வச்சு இந்த நூலை பிடிச்சிக்கிடணும். பிடிச்சிக்கிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்களா, இந்த இதை செங்குத்தாக பிடிச்சிங்கனாவே அது தன்னால் கீழே இறங்கிடும். இறங்கினோடனே அதுக்கு பக்கத்திலே நல்லா குத்தி இப்போ இப்படி எடுத்துடணும். பார்த்தீங்களா, இப்போ 2 பாசி நல்லா பக்கத்தில் நல்லா தெரியுதா? 2 பாசி நல்லா டைட்டாக நம்ம இழுத்துடணும். இழுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான், ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த ஊசி எப்படி எடுக்கணும். நல்ல ப்ராக்டிஸ் ஆகிற வரையும் நீங்கள் ஒவ்வொரு பாசியாக எடுத்துக்கிடணும். அப்படி அடுத்து பாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு பாசியாக எடுத்து இந்த மாதிரி வரிசையாக போடணும். ஒவ்வொரு போடும்போதும் கரெக்டாக அந்த பாசிக்கு பக்கத்தில் நீங்கள் குத்துனீங்கன்னா நல்லா டைட்டாகவும் துணியில் நல்லா பார்க்க அழகாக இருக்கும். இந்த கேப் இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு கடைசியில் எண்டு நாட்டு இந்த ஓரத்தில் நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான். எண்டு நாட்டு போடுறத நான் தனியாக சொல்லித்தரேன். Thank you.